என்னதான் வந்து கேகேஆர் டெல்லி டீமை அடிச்சு துவம்சம் பண்ணாலும் 11 பேருமா 3 மணி நேரம் மூச்சு திணற அடிச்சானுங்க. நம்ம கேகேஆர் டீமோட ஓனர் ஷாருக்கான் வந்து கடைசியில டெல்லியோட கேப்டனான ரிஷப் பந்தை கூப்பிட்டு கெட்டி அரவணைச்சு பயங்கரமா பாராட்டினாருங்க. அதைத்தான் இந்த வீடியோவில் பார்க்க போகிறோம். வீடியோ பார்க்கறது முன்னாடி ஒரு தம்ஸ் அப் லைக் கொடுத்துட்டு பாருங்க. ஆக்சுவலி விசாகப்பட்டினத்தில் நடந்ததுல கேகேஆர் விசஸ் டெல்லி மேட்ச்ல வந்து கேகேஆர் ஃபர்ஸ்ட் பேட்டிங் பிடிச்சு டெல்லியை இந்த அளவுக்கு தான் அடிக்கணும் அப்படிங்கிறது இல்லாம கண்ணா அப்படின்னா அடிச்சு போட்டாங்க. ஏற்கனவே ஐபிஎல் ஹிஸ்டரியில அதிக ரன் எடுத்த ஆர்சிபியோட 263 ஹிஸ்டரியை உடைச்சு எஸ்ஆர் காட்சி வந்து 277 எடுத்தது. ஆனா இப்ப இந்த மேட்ச்ல அதையும் பீட் பண்றதுக்கு ட்ரை பண்ணாங்க கேகேஆர். ஆனா இருந்தாலும் பரவாயில்ல, 277 அடிக்கட்டாலும் 273 வரை கொண்டு வந்துட்டாங்க. சூப்பர்டா, இன்னைக்கு தான்டா நீ ஒரு உருப்படியான காரியத்தை செஞ்சிருக்க. ரசல் மட்டும் கூட கொஞ்ச நேரம் இருந்ததுன்னா 300 கூட வந்து ஸ்கோர் போயிருக்கும், அந்த அளவுக்கு இருந்தது. அதனால தான் இசாந்த் சர்மா ஒரு யாக்கரை போட்டு ரசலை திணற அடிச்சு ஸ்டெம்ப உடைச்சிட்டாருங்க. அதை பார்த்து ரசலே எப்பா இந்த அளவுக்கடா எரிவே அப்படின்ட்டு இசாந்த் சர்மா பார்த்து கைத்தட்டி பாராட்டிட்டு போனாங்க. அது மட்டும் இல்லாம ஆரம்பத்தில் இறங்கின சுனில் நாராயணா இருந்தாலும் சரி, ரகுவன்சியா இருந்தாலும் சரி, ரிங்கு சிங்கா இருந்தாலும் சரி, எல்லாருமே சேர்ந்து வந்து டெல்லி டீமோட பவுலரை துவம்சம் பண்ணிட்டாங்க. ஆனா அதுல முக்கியமா பாராட்ட வேண்டியது யாரு அப்படின்னம்னா நம்ம ரிஷப் பந்த் தாங்க. ஏன்னா என்னதான் அடிச்சாலும் நம்ம ரிஷப் பந்த் சிரிச்சுக்கிட்டே டென்ஷன் ஆகாம கூலா ஹேண்டில் பண்ணாருங்க. என்ன 2 டிஆர்எஸ்ல 2 கரெக்டா எடுத்திருந்தாரு அப்படின்னம்னா ஆரம்பத்திலே சுனில் நாராயணா விக்கெட்டை தூக்கி இருக்கலாம். அது பவுலர் பேச்சை கேட்காம இருந்தது அவரோட மிகப்பெரிய தப்பு நம்ம நினைக்கிறோம். இருந்தாலும் பரவாயில்லங்க, 273 இவ்வளவு பெரிய ஸ்கோர் அடிச்சதுக்கு அப்புறமும் டெல்லி மன தைரியத்தோட வந்து அந்த ஸ்கோரை எதிர்கொள்ள வந்தாங்க. அதுல ஆரம்பத்துல பேட்ஸ்மேன் திணறி கொஞ்சம் ரன்கள் அடிச்சாலும் நம்ம ரிஷப் பந்த் இருக்காருல, அவரு மன தைரியத்தோட இறங்கி ஒரு 50 போட்டாருங்க. அதுவுமே நம்ம வெங்கடேஷ் ஐயர் போட்ட ஓவர்ல எல்லா பாலுமே பவுண்டரிஸுங்க, அந்த அளவுக்கு அடிச்சாருங்க. ஒரு 6 பார்க்கணும், ரிஷப் பந்தோட 6 பால பார்க்காம பின்னாடி ஷாட்ல அடிச்சாரு பாருங்க, உண்மையிலே சூப்பருங்க. அதையே பார்த்து கேகேஆரோட ஓனர் ஷாருக்கானே எந்திரிச்சு கை தட்டினாரே பார்த்துக்கோங்களேன். ஏன் அப்படின்னம்னா ரிஷப் பந்த் கிட்டத்தட்ட ஆக்சிடென்ட் ஆகி 15 மாசம் வந்து ஆஸ்பத்திரியில் ட்ரீட்மெண்ட் எடுத்துக்கிறாரு. அதுக்கப்புறம் வந்து ஒருத்தர் இந்த அளவுக்கு வந்து தொடர்ந்து 250 போட்டு இந்த அளவுக்கு ஜொலிக்காருன்னா அவரை பாராட்டி தானே ஆகணும். ஏன்னா நம்ம இந்தியன் கிரிக்கெட்ல தெரியும், ஒருத்தர் இன்ஜூரின்னு போனாரே அவரை திரும்ப வந்து டீமுக்குள்ள பாக்குறதே பெரிய விஷயம். இவர் வந்து அவதையும் பீட் பண்ணி தன்னை ஒரு சூப்பர் பிளேயர்னு காமிச்சுக்கிட்டாருங்க. அதுக்காகவே மேட்ச் முடிஞ்சதுக்கு அப்புறமே ஷாருக்கான் ரிஷப் பந்தை கூப்பிட்டு கெட்டி அரவணைச்சு பரவாயில்லப்பா நீ நல்லா விளாடுற அப்படின்ட்டு நல்லா என்கரேஜ் பண்ணாருங்க. இந்த ஷாருக்கானுக்கு இந்த மனசு பாருங்க, தான் ஆப்போசிட் டைமா இருந்தாலும் கூப்பிட்டு பாராட்டுறதுல அதுக்கே ஒரு மனசு வருங்க. அதுக்கே ஷாருக்கானுக்கு வந்து ஹேட்ஸ் ஆஃப் சொல்லலாங்க. முன்ன பின்ன தெரியாத ஒரு பையனுக்காக கண்ணீர் விடுற அந்த மனசு இருக்கு.